புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 14 உலக ஆன்மா பக்கம் 291. உலகம் முழுவதிலுமுள்ள அமைதியான ஆன்மா அங்கே இருந்தது. ஒரு ஜீவன், ஒரு இருப்பு மற்றும் ஒரு சக்தி. தானாக இருந்த ஒரு தனிநபர். இயற்கையின் இனிமையான மற்றும் ஆபத்தான துடிப்புகளை நேசித்தார். தெய்வீக மற்றும் தூய்மையான துடிப்புகளாக உருமாறினார். அன்பிற்கு திரும்பாமல் நேசிக்கக்கூடியவர். சந்தித்து சிறந்ததை நோக்கித் திரும்பினார். அது பூமியின் கசப்பான கொடுமைகளை குணப்படுத்தியது. அனைத்து அனுபவங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றியது. பிறப்பு என்ற துக்ககரமான பாதைகளில் தலையிட்டு அது அண்டக் குழந்தையின் தொட்டிலை உலுக்கியது. அதன் மகிழ்ச்சியின் கையால் அனைத்து அழுகையையும் அமைதிப்படுத்தியது. அது தீயவற்றை அவற்றின் இரகசிய நன்மையை நோக்கி இட்டுச் சென்றது. அது குவிந்த பொய்யை மகிழ்ச்சியான உண்மையாக மாற்றியது. அதன் சக்தி தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதாகும். எல்லையற்றது, கடவுளின் மனதுடன் சமகாலமானது. அது தனக்குள் ஒரு விதை, ஒரு சுடர். நித்தியம் புதிதாக பிறந்த ஒரு விதை. மரண விஷயங்களில் மரணத்தை ரத்து செய்யும் ஒரு சுடர். அனைத்தும் அனைத்து உறவினர்களுக்கும் சுயத்திற்கும் அருகிலும் வளர்ந்தன. கடவுளின் நெருக்கம் எல்லா இடங்களிலும் இருந்தது. எந்த திரையும் உணரப்படவில்லை, எந்த மிருகத்தனமான தடையும் மந்தமானது. தூரத்தை பிரிக்க முடியாது, காலத்தை மாற்ற முடியாது. ஆன்மாவின் ஆழத்தில் எரியும் ஒரு பேரார்வத்தி. அனைத்து இதயங்களையும் இணைத்து ஒரு தொடர்ச்சியான இனிமையின் தொடுதல். ஒரு வழிபாட்டின் ஒற்றை பேரானந்தத்தின் துடிப்பு. அழியாத அன்பின் பேரானந்தத்தில். அனைத்திலும் ஒரு உள் மகிழ்ச்சி தங்கியிருந்தது. உலகளாவிய இணக்கத்தின் உணர்வு, உண்மை, அழகு, நன்மை மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றின் அளவிட முடியாத பாதுகாப்பான நித்தியம் ஒன்றை உருவாக்கியது. வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையின் ஊற்று மையம் இங்கே இருந்தது. ஒரு உருவமற்ற ஆவி வடிவத்தின் ஆன்மாவாக மாறியது. அங்குள்ள அனைத்தும் ஆன்மாவாகவோ அல்லது சுத்த ஆன்மா பொருட்களால் ஆனதாகவோ இருந்தது. ஆன்மாவின் வானம் ஆழமான ஆன்மாநிலத்தை உள்ளடக்கியது. புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 14 உலக ஆன்மா பக்கம் 292. இங்குள்ள அனைத்தும் ஒரு ஆன்மீக உணர்வால் அறியப்பட்டது. சிந்தனை என்பது அங்கு இல்லை, ஆனால் ஒரு அறிவு அருகிலும். ஒரு அசைந்த அடையாளத்தால் எல்லாவற்றையும் கைப்பற்றியும். மற்றவர்களுடன் சுயத்தின் அனுதாபமும். நனவின் மீது நனவின் தொடுதலும். உள்ளார்ந்த பார்வையுடன் இருப்பது பற்றிய ஒருமித்த பார்வையும். இதயம் பேச்சின் சுவர்கள் இல்லாமல் இதயத்திற்கு வெளிப்பட்டது மற்றும் எண்ணற்ற வடிவங்களில் ஒரே கடவுளுடன் ஒளிரும் மனங்களைக் காணும் ஒருமித்த உணர்வும். வாழ்க்கை அங்கு இல்லை, ஆனால் ஒரு உணர்ச்சிமிக்க சக்தி, நுணுக்கத்தை விட சிறந்தது, ஆழங்களை விட ஆழமானது, ஒரு நுட்பமான மற்றும் ஆன்மீக சக்தியாக உணர்ந்தேன். ஆன்மாவிலிருந்து பதிலளிக்கும் ஆன்மாவிற்கு ஒரு நடுக்கம், ஒரு மாய இயக்கம், ஒரு நெருக்கமான செல்வாக்கு, திரை அல்லது தடை இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சுதந்திரமான மற்றும் மகிழ்ச்சியான மற்றும் தீவிரமான அணுகுமுறை. அது இல்லாமல் வாழ்க்கையும் அன்பும் ஒருபோதும் இருந்திருக்க முடியாது. உடல் அங்கு இல்லை, ஏனென்றால் உடல்கள் தேவையில்லை. ஆன்மா அதன் சொந்த மரணமற்ற வடிவமாக இருந்தது. மற்ற ஆன்மாக்களின் தொடுதலை ஒரே நேரத்தில் சந்தித்தது நெருக்கமான, பேரின்பமான, உறுதியான, அற்புதமான உண்மை. ஒளிமயமான கனவுகள் வழியாக ஒருவர் தூக்கத்தில் நடப்பது போலவும், உணர்வுடன், அவர்களின் உருவங்கள் அர்த்தப்படுத்துவதை உண்மையாக அறிவது போலவும், யதார்த்தம் அதன் சொந்த கனவாக இருந்த இடத்தில், அவர் விஷயங்களை அவர்களின் ஆன்மாவால் அல்ல, அவற்றின் வடிவத்தால் அறிந்திருந்தார். நீண்ட காலமாக வாழ்ந்தவர்கள் அன்பில் ஒருவரை இதயத்திற்கு இதயத்தின் பதிலுக்கு வார்த்தையோ அடையாளமோ தேவையில்லை. அவர் ஒரு பொருள் சட்டத்தால் திறக்கப்பட்ட உயிரினங்களுடன் பேச்சு தடையின்றி சந்தித்துப் பேசினார். ஒரு விசித்திரமான ஆன்மீக காட்சி, ஏரிகள் மற்றும் ஓடைகள் மற்றும் மலைகளின் அழகு, ஒரு ஓட்டம், ஒரு ஆன்மாவெளியில் ஒரு நிலைத்தன்மை, மற்றும் சமவெளிகள் மற்றும் பள்ளத்தாக்குகள், ஆன்மா மகிழ்ச்சியின் நீட்சிகள், மற்றும் ஆன்மாவின் மலர்ப்பகுதிகளாக இருந்த தோட்டங்கள், அதன் சாயல் நிறைந்த தியானங்களின் தியானங்கள்.
காற்று ஒரு தூய முடிவிலியின் சுவாசமாக இருந்தது.